நேயர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு செய்தி. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சிருக்காங்க. அதனால உங்களுடைய ஹோம் லோன், பெர்சனல் லோன், கார் லோன் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நியூஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ ஆர்பிஐ ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சதுனால நீங்க ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு இஎம்ஐ குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லிடலாம் அப்படிங்கிறனால தான் இந்த நியூஸ ஃபர்ஸ்ட்டா உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஆர்பிஐ தன்னுடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அதில் 0.25% அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதா, ரெப்போ ரேட்டை குறைக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் குறைக்கிறதுனால என்ன நடக்கும், ஹோம் லோன் இஎம்ஐ அப்படிங்கிறது எவ்வளோ குறையும், யாருக்கெல்லாம் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆர்பிஐ இந்த 2025ல மட்டும், அதாவது ஜான்வரியிலிருந்து இப்போ வரைக்கும் 1.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. அதாவது 125 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து நுகர்வோர் விலை பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம ஒரு பொருள் வாங்குறோம் இல்லையா, அந்த பொருளோட விலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அரிசி, பருப்பு இந்த மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே அது குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தினமும் வாங்கக்கூடிய நமக்கு ஆக்சுவலா தெரியும். அடுத்தது ஜிடிபி growth ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் குறைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால ஆர்பிஐ வந்து கொஞ்ச காலத்துக்கு வட்டியை குறைச்சி வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விலைவாசி குறைஞ்சிருக்கு, அது இது எல்லாமே அவங்க ஒரு பாயிண்டா சொல்லியிருந்தாலும், இதை செஞ்சதுனால ஹோம் லோன், கார் லோன் இந்த மாதிரியான நீங்க லோன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உதாரணமா நீங்க வந்து ஒரு 8.5% இன்ட்ரெஸ்ட்ல ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது 8.25% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பேங்க்ஸ் அதை கம்ப்ளீட்டா, அதாவது 0.25% அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பேங்கை பொறுத்து மாறுபடக்கூடிய விஷயம். கடந்த சில ஆண்டுகள் நம்ம பார்த்திருக்கோம், நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவே மாட்டேங்கிறீங்க, அதனாலேயே இந்த தடவை நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் கவர்னர்ஸ் வந்து முடிவெடுத்ததையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ 0.25% குறைச்சிருக்காங்க. அதை உங்க பேங்க்ஸ் குறைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பேங்க்ஸ்ல நீங்க ஆக்சுவலா கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, 20 வருஷம் லோன் டென்யூர் இருக்கு அப்படின்னா நீங்க மாசம் மாசம் 700 ரூபாய் நீங்க கட்டிட்டு இருப்பீங்கன்னு வச்சுப்போமே. அது உங்களுக்கு ஆவரேஜா இந்த 0.25% குறைச்சாங்க அப்படின்னா 21,300 ரூபாய், ஆவரேஜா 400 ரூபாய் உங்களுக்கு இஎம்ஐ குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதே 30 வருஷம் இஎம்ஐக்கு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா 38,450 ரூபாய் நீங்க கட்டிட்டு இருப்பீங்க மாசம். அது 37,550 ரூபாயா மாறும். ஸோ இது ஏறக்குறைய ஒரு 1000 ருபீஸ் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே 1 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு 76,891 ருபீஸ் நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு 75,100 ருபீஸா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு 1,500 இருந்து 1,700 வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லோன் அமௌண்ட் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும், உங்களுடைய டென்யூர் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ இந்த 0.25% குறைச்சாங்கன்னா மாறும். ஆவரேஜா ஒரு நம்பர் சொல்லேன்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 0.25%க்கும் ஒரு 450 ரூபாயிலிருந்து ஒரு 650 ரூபாய் வரைக்கும் இந்த உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ ஆவரேஜா குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மறக்காம உங்க பேங்க்ஸ்ட கேட்டுக்கு இந்த இஎம்ஐ குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கோ பண்ணுங்க. கூடுதலா ஒரு ஆடட் டிப் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இல்லையா, 12 மாசத்துக்கு பதிலா கூடுதலா ஒரு இஎம்ஐயோ இல்ல 2 இஎம்ஐயோ எக்ஸ்ட்ராவா நீங்க இஎம்ஐ சேர்த்து நீங்க கட்டினீங்க அப்படின்னா 20 வருஷம் நீங்க இஎம்ஐ கட்டுறது டக் 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 டக்னு குறைஞ்சு ஒரு 13 வருஷமா குறைஞ்சிரும். இது ஒரு ஆடட் டிப். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இண்டிகோ ஏர்லைன்ஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ளைட்ஸை வந்து கேன்சல் பண்ணுறாங்க, ஃப்ளைட்ஸ் வர்றது லேட் ஆகுது, டேக் ஆஃப் லேட் ஆகுது, பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கு, டிராவல் பண்ண முடியல, நிறைய பேர் ஏர்போர்ட்டில் சிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இண்டிகோ இஸ் ட்ரெண்டிங் நவ். இது எதனால அப்படின்னு பார்த்தா, ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படின்னு ஒரு விதி கொண்டு வரப்படுது. அந்த விதி கொண்டு வந்த உடனேயும் கம்ப்ளீட்டா இண்டிகோவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், டிஜிசிஏ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது அமலுக்கு நவம்பர் 2025 நவம்பர் மாதம் வந்ததிலிருந்து லிமிடேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைலட்ஸ்க்கு கட்டாயமாக ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது 36 ஹவர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய 36 ஹவர்ஸ் கிடையாது, இனிமேல் 48 ஹவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். ரெண்டாவது, நைட் லேண்டிங்ஸை குறைக்கணும். ஒரு பைலட் வந்து மார்னிங்லேயும் அந்த ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணுவார், நைட்டும் ஃப்ளைட் பண்ணுவார். பட் லேண்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நைட் லேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மார்னிங் லேண்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறதுனால அந்த நைட் லேண்டிங்ஸ் அப்படிங்கிறத பைலட்ஸுக்கு நம்பர் ஆஃப் நைட் லேண்டிங்ஸை குறைக்கணும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துல பைலட் செய்யக்கூடிய அவங்களுடைய ஃபிளைட் டைமிங், இத்தனை ஃபிளைட்ஸ் ஒரு வாரத்துக்கு இவங்க 20 ஃபிளைட் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு நம்பர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த நம்பரையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சொல்லுது. இதனால இண்டிகோக்கு ஏன் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த லிமிடேஷன்ஸ் வந்தோன்னையும் ஏர்லைன்ஸுக்கு அதிகமா பைலட்ஸ் தேவைப்படுறாங்க. க்ரூவை ஸ்கெட்யூல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் நைட் ஃபிளைட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதானமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லிமிடேஷன்ஸ் வந்தோன்னையும் இவங்களுக்கு பைலட்ஸ் கிடைக்கிறதுல ப்ராப்ளம், க்ரூ ஸ்கெட்யூல் பண்றதுல பிரச்சனை, அதே மாதிரி நைட் ஃபிளைட்ஸ்லயும் ப்ராப்ளம் வருது. ஸோ ஏன் இண்டிகோக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹை யூட்டிலைசேஷன் மாடல் தான் இண்டிகோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இண்டிகோவுடைய டோட்டல் ஆப்ரேட்டிங் மாடலே ஒரு ஏர்கிராஃப்ட் அதிக டைம் பறந்தாதான் அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியும். அதனால ஃப்ளைட்ஸ் நிறைய நேரம் பறக்கணும். நைட்டில் கூட நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். இண்டிகோவில் எப்போயுமே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ஈஸி. இந்த புது ரூல்ஸ் வந்தோன்னையும் இந்த மாடல் அப்படிங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட். அடுத்தது பிளானிங் கேப்ஸ். இதை வந்து இண்டிகோவே சொல்லிட்டாங்க, ஆமாம் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும், பட் நாங்கள் அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. என்னன்னா ஏர்லைன்ஸுக்கு இந்த விதிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைலட்டை ரெக்ரூட் பண்ணியிருக்கணும். இண்டிகோ அதை செய்யலை. ஆனால் அதே சமயம் பைலட்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டிகோ பைலட்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பைலட்ஸ் கிட்ட உங்களுடைய லீவை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டா அதுக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி லீவை பைபேக் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இண்டிகோவில் நடந்தது. அந்த நேரத்தில் அவங்க வந்து ஆக்சுவலாக புதுசாக பைலட்ஸ் எடுத்திருக்கணும், பட் அவங்க அதை செய்யலை. அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பைலட்ஸ் அசோசியேஷனும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்போ வின்டர் சீசன், ஃபாக் அண்ட் வெதர் டிலேஸ் இருக்கும், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கன்ஜெஷன் டிலேஸ் இருக்கும், மைனர் டெக் கிளிச்சஸ் வரும், அதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். வின்டரில் இந்த ஃப்ளைட் ஸ்கெட்யூல்ஸ் அடிக்கடி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக கிரியேட் ஆகி இண்டிகோவில் கேன்சலேஷன், டிலே இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக வந்து இந்தியா ஃபுல்லாக இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இப்போ மாறி இருக்கு. பல விமான நிலையங்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பயணிகளுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறோம், ரீபுக்கிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறாங்க. சில ரூட்ஸ் எல்லாம் பார்த்தா 4 to 8 hours டிலே அப்படின்னு சொல்கிறாங்க. சில செக்டார்களில் லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன்ஸும் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு மேலே இண்டிகோவுடைய நெட்வொர்க் அப்படிங்கிறது பெருசு அப்படிங்கிறதுனால இது இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இண்டிகோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டையும் டிஜிசிஏட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. February 10, 2026 வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க. அதுக்குள்ளே நாங்கள் பைலட்ஸ் ஹையர் பண்ணிடுறோம். க்ரூ ஸ்கெட்யூலிங்கை கம்ப்ளீட்டாக நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். நாடு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் இப்போ செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த டைமை கொடுங்க அப்படின்னு சொல்லி இண்டிகோ கேட்டிருக்காங்க. பட் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் இதில் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். அவங்களுக்கு ஒரு இந்த குறிப்பிட்ட February 10 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா இண்டிகோ இந்த ரீஸ்கெட்யூலிங் எல்லாம் பண்ணி மறுபடியும் ஃப்ளைட்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பறக்குமா அப்படின்றது, ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் போவோமா மாட்டோமா, அந்த வேலையை முடிக்க போவோமா மாட்டோமான்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகள் மனசுலையும் இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய எரிசக்தி துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி பில் 2025 இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதத்துக்கு வருது. இந்த மசோதா நிறைவேறிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் தனியார் நிறுவனங்கள் அணுசக்தி மின் உற்பத்தியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போதைக்கு இந்தியாவுடைய அணுசக்தி திறன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.8 கிகாவாட்ஸ். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 2032 இதை 22 கிகாவாட்ஸ் ஆகவும் 2047 இதை 100 கிகாவாட்ஸ் ஆகவும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீத்தி ஆயோக் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2027 இந்த இலக்கு, அதாவது 100 கிகாவாட்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா 15 to 18 lakh crores தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீத்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2025-26 பட்ஜெட்டில் அணுசக்திக்கு கொடுக்கப்பட்ட நிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 20,000 crore மட்டும்தான். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரைவேட் கேபிட்டல் இல்லாமல் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் பிரைவேட் செக்டாரை இதுக்குள்ளே விடணும் அப்படிங்கிறது தான் இந்த மசோதா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இது நிறைவேற்றப்படும் பொழுது தனியார் நிறுவனங்கள் அணுசக்தி துறையில் இந்தியாவில் பங்கேற்க முடியும். அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும், அதாவது அட்டாமிக் பிளான்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வச்சு அவங்க அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து அணுசக்தி திட்டங்களுக்கு மல்டி லேயர்ட் அப்ரூவல்ஸ் சீக்கிரமாக முடியறதுக்கு நிறைய இடங்கள்ல அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா. ஏற்கனவே கூடங்குளம்ல இந்த மாதிரியோட ப்ராப்ளம் வந்தப்ப ரொம்ப பெரிய டிலே ஆச்சு அப்படிங்கிறது, மக்களுக்கு பயம் இருந்ததுனால தான் இந்த பெரிய டிலே ஆச்சு, நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இதை ஒரு விஷயமாவே அவங்களும் முன் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் அரசு கவனமா இருக்காங்கன்றத இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும்.
ஸோ இந்த மல்டி லேயர்டு அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதை ஸ்ட்ரீம்லைன் செய்யறதுக்கான பிளான் என்ன அப்படின்றது ஒன்று. அடுத்தது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் எஸ்எம்ஆர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை 2033க்குள்ள 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை உருவாக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான டார்கெட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்தியாவுடைய யுரேனியம் ரிசர்வ் அப்படிங்கிறது 76,000 டன் தான். ஆனால் இப்போ ஃபியூச்சர் டிமாண்டுக்கு இது போதாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இது அணு உலைகள் வருது வரல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது மக்களுடைய நம்பிக்கை சார்ந்தது, மக்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய கவலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம மனசுல எடுத்துக்கணும். இந்த மசோதாவோட பெரிய சவாலே பப்ளிக் ட்ரஸ்ட் தான். ஃபுகுஷிமா அணு உலை விபத்துக்கு அப்புறமா இந்த அணு உலை தொடர்பான பயம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பரவி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபுகுஷிமா அணு உலை விபத்துக்கு அப்புறமே மக்கள்கிட்ட வந்த கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு அணு உலை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எவாக்குவேஷன் பிளான் என்ன இருக்கா, இண்டிபெண்டன்ட் சேஃப்டி ஆடிட் என்ன, அதுக்கான பதில சொல்லுங்க, மெரைன் லைஃப் என்ன ஆகும், பிரைவேட் கம்பெனிஸ் வந்தது அப்படின்னா அவங்களுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு கேள்வியாவே முன் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பில் ஒரு வேளை சட்டமாக மாற்றப்படும் பட்சத்தில் அணுசக்தி அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய அளவில் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வேணும் அப்படின்னா அதை யார் கட்டுப்படுத்தணும், யார் கையில் அதோட கண்ட்ரோல் இருக்கணும், அரசுகிட்டயா இல்லை தனியார்கிட்டயா அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.